அந்த அளவுக்கு ஒரு ஆக்சுவலா படம் எனக்கு ஃபிளா தெரியல. விஜய் சேதுபதி என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஐம்பதாவது படமெல்லாம் தெரியல, தலைவரோட சூப்பர் ஹிட் படம் அது. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹிட்டா அவருக்கு அமைஞ்சிச்சு இந்த படம். தனி ஒரு ரகம் அந்த படம், தனி ரகத்தை வச்சுங்க சூப்பரா இருக்கு இந்த படம். எது கம்பாரிசனே பண்ணாதீங்க. ஆக்சுவலா அதை விஜய் சேதுபதி மேல எனக்கு பெரிய மரியாதை எல்லாருக்குமே இருக்கும். எல்லா மக்களுக்கு மேலே விஜய் சேதுபதி ஒரு மரியாதை இருக்கு. அந்த படத்துல ஃபுல்லா ஒண்ணு வந்தாரு. படத்துல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ட்ரெய்லர் பத்தி நான் நம்பாதீங்க, ட்ரெய்லர் சும்மா ஒரு இது கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். படத்தை வந்து பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்சுவலா படம் பார்த்தது ஆக்சுவலாக சென்னையில இருந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த அளவுக்குலாம் ஒரு வந்து சென்னையில வந்து ஒரு தேட்டரில் பார்த்தா ஆவரேஜ் படமாக தான் இருக்கும்னு நினச்சிருந்தேன். ஒரு கருத்துள்ள படமாக தான் இருக்கும். விஜய் சேதுபதி வந்து கருத்துள்ள படம் தான் இருந்தேன். ஆனால் அந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு ஆக்சுவலி வேற லெவலில் இருக்கு. இந்த படம் வந்து ஒரு மாசா கிளாஸா வந்து தைண்டாப்புல தான் உங்களுக்கு தெரியும். அது வரைக்குமே சாதாரண ஒரு படம் மாதிரி ஒரு ஆவரேஜ் மாதிரி ஒரு கருத்து சொல்லணும்னு நினச்சின்னா, பட் அந்த படமே வேற லெவலில் கன்வெர்ட் ஆச்சு. அந்த படம் எனக்கு ரொம்ப எதிர்பார்த்து சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்க்குறேன்ப்பா, அந்த படம் வேற லெவலில் ஆகுதுன்னு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது 50 படமெல்லாம் தெரியல, தலைவரோட சூப்பர் ஹிட் படம் அது. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹிட்டா அவருக்கு அமைஞ்சிருச்சு இந்த படம். மேலும் இந்த மாதிரி படம் அவமே தெரியல, இந்த படம் வேற லெவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா. இப்போ த்ரில்லர் ஜானர்னாலே நம்ம ராட்சசன்ற மாதிரி ஒரு படத்தை பார்த்து வளர்ந்தோம். இப்போ இந்த படம் அதெல்லாம் மாத்தும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அந்த நீ சொல்ல அந்த ராட்சசன் படங்கிறதுலாம் வந்து இதுல கேரள அது ஒரு ஜேனல் வச்சுக்கோங்க. இது சேர்க்காத, இது தனி ஒரு ரகம். அந்த படம் தனி ரகத்தை வச்சுங்க சூப்பரா இருக்கு இந்த படம். எது கம்பாரிசனே பண்ணாதீங்க. ஆக்சுவலா அதை இதுல ஒரு சென்டிமெண்ட்லாம் கொண்டு வந்து ஒரு ஆக்ஷன் பேக் கொண்டு வராங்கன்னா அது வேற லெவல். எவ்வளவு சென்டிமெண்ட்ல கொண்டு வந்து ஆக்ஷன் பேக் இருக்கு. ஆனா இந்த படத்தை எதுவுமே தக்காது, டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சு. அந்த கனெக்டிவிட்டி எங்கெங்கேயும் கனெக்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. ஆனா அது ஓகே. இல்ல விஜய் சேதுபதி என்ன டிஃபரெண்டா ஆக்ட் பண்ணிருக்காரா? அவருக்கு ஒரு கம்பேக் மாதிரி கொடுக்குமா? கம்பேக் ரொம்ப கம்பேக் கொடுக்கும். ஏன்னா வந்து நிறைய சீன்கள் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஓகே இந்த படத்துல நான் அப்படியே நினைச்சிருக்காரு பண்ண மாறமா அண்ணா அப்படியே வேற லெவலில் நினைச்சிருந்தாரு. ஆனா படம் வர 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 வரதான் டே தம்பிகளா நான் இன்னும் போயிட்டு தான் தம்பிங்கிற மாதிரி ஒரு பேக் கொடுத்தாரு. வேற லெவலில் இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. விஜய் சேதுபதி மேல எனக்கு பெரிய மரியாதை எல்லாருக்குமே இருக்கும். எல்லா மக்களுக்கு மேலே விஜய் சேதுபதி ஒரு மரியாதை இருக்கு. அந்த படத்துல ஃபுல்லா ஒண்ணு வந்தாரு. ஆக்சுவலா தனியா பண்ணும்போது அவர் வந்து அவ்வளவுதான் ஒரு ஹிட் வந்ததில்ல. படம் வந்து சூப்பரா இருக்கும், ஆனா ஹிட் ஆனதுல படம். ஆனா இந்த படம் அப்படி இல்லை, படம் சூப்பர் ஆகிட்டு இருக்கு, கதை எல்லாமே சூப்பர் ஆகிட்டு. இதுல மைனஸ் மார்க் எதுவுமே சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. படமே சூப்பரா இருக்கு, படம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே. ஸோ இந்த வெயில்ல வந்து பாக்குறதுக்கு ஒரு நல்ல படம்ன்றீங்க? வெயில இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே 50வது படம் விஜய் சேதுபதி. ஆனா ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆக்சுவலா பார்த்து ரொம்ப டல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஆவரேஜ் படமா ஒரு நார்மலா கொண்டு போயிட்டு ஒரு நார்மல் ஃபைட்டா இருக்கும் போல ஒரு இதா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். என்ன மட்டும் இல்லை, பார்க்க எல்லாருக்குமே அப்படி. ஆனா படம் பார்க்க வந்து படம் ட்ரெய்லர் பத்தி நான் நம்பாதீங்க, ட்ரெய்லர் சும்மா ஒரு இது கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். படத்தை வந்து பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்சுவலா எல்லாரும் வந்து படம் பார்க்கலாம். ஃபேமிலி 2-3 அப்புறம் தான் ஃபேமிலி ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல படம் சூப்பரா இருக்குது. தலைவர் வைலண்ட் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்குன்றானுங்க. ஆக்சுவலா இது இருக்கணும் அந்த சுச்சுவேஷன்ல, அது எல்லாருக்குமே இருக்கணும். அந்த வைலன்ங்கிறதுல கம்மியாலாம் இல்லை, ரொம்ப கரெக்டா கொடுத்துருக்கானுங்க. இது தேவையான ஒரு வைலன் தான். அது எதுவுமே இல்லாம கரெக்டா கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அப்பதான் மனுஷன் நம்மலாம் எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கலாம் படம் நீங்க பாருங்க, நீங்க பார்த்துட்டு தெரியல, நீங்க படம் பாருங்க சூப்பரா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. நான் 2 டைம் கண் கலங்கிட்டேன், 3 டைம் வந்து எழுந்துச்சுட்டான். இதெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் எதுவும் இல்லாம வச்சு. படத்துல பாட்டு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பாட்டு வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் வந்துருச்சு. பாட்டு இருந்துச்சுன்னா கூட இருந்ததுன்னா வேணாப்பா, இந்த பாட்டுல வேணா டான்ஸ் கொடுத்து எதுவுமே வேணாப்பா, இந்த படம் பாருப்பா நல்லா இருக்கும்னு சூப்பரா கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு படம். தேங்க்ஸ்ண்ணா. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அது சாரி கொண்டு போச்சு. இன்னும் படம் ஆரம்பிக்கும் போது யாரும் கத்தல, ஒன்னும் லைக் பெருசாலாம் உள்ள கத்தல. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஷோ இருந்து கூட அவ்வளவு பெரிய ஃபர்ஸ்ட்லாம் இல்ல. யூ நோ when a movie is good when you earn the audience's respect. படம் ஸ்டார்டிங்ல யாரும் அவ்வளவு ஹைப் கொடுக்கல. படம் முடிஞ்சு கிரெடிட் சொல்லும் போது எல்லாம் எகிரி குச்சி கை தட்டாங்க. ஆக்சுவலா இவருக்கு வந்து ஒரு அவ்வளோ பெரிய ரோலா இல்ல படத்துல, பட் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் விஜய் சேதுபதியில ஏத்தமான ஒரு ரோல் தான், வாய்ப்பில்ல பின்னிட்டாரு. அதுக்கும் மேல மத்த ஆக்டர்ஸும் அனுராக் கஷ்யப் கிளைமேக்ஸ் என்னமோ ஒரு லெவலுக்கு ஆக்டிங். ஐ மீன் எனக்கு ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க வேணாம், பட் he also killed it. Everyone in the cast killed it. But more than that, what is so special? படத்துல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. லைக் மேபி யூ see some twist coming along the way, but பேசிங் சூப்பரா எடுத்துன்னு போலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் மூவி, செகண்ட் ஹாஃப் ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் மூவி. நான் கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேசிங் கொஞ்சம் அவ்வளோ நல்லா எடுத்துன்னு போல. ஐ தாட் இந்த மூவி எல்லாருக்குமே இருக்காது அப்படின்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப்ல இங்க இருந்தோ கதைலாம் எடுத்துன்னு போலாம் இப்படி அப்படி, அதுவும் எல்லாமே கரெக்ட் ஆகுது. எண்டில் எண்டிங் லாஸ்ட் கிளைமேக்ஸுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கு, ஒரு சீனு ஹோல் தேட்டர் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆக்சுவலா படம் எனக்கு ஃபிளா தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேசிங் இஷ்யூ எனக்கு ஒன்று இருந்தது. இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது கூட மறந்துட்டேன். பிகாஸ் எவ்ரிதிங் கரெக்ட். இட் வாஸ் லைக் எவ்ரி சீன் வாஸ் நீடட் டு கம் டு தட் பாயிண்ட். மூவி இஸ் ஆக்சுவலி a perfect movie என்ன கேட்டீங்கன்னா. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஐ மீன் ஐ திங்க் children should stay away from this movie because கொஞ்சம்
they do a few things that are too extreme with the UA certified, but படமா சொல்லணும்னா I think everyone should watch it. It's a fantastic movie. பிஜிஎம்ல அப்படி இருக்கு. அதான் மியூசிக்கும் சூப்பரா இருந்தது. And also I have to say there's this one actor, I'm so sorry, பேர் மட்டும் I'll check him out. I have to talk about him. He played fantastically the role. Just one second. I'm sorry. That's a childhood favorite எனக்கு. I forgot his name. He always plays ரொம்ப கமெடிக்கா தான் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. இந்த படத்துல I don't want to give spoilers. He nailed his acting. Like everyone in the audience was chilled by his performance. It was too good. Singham Puli is like, I have no words to describe how good his performance was. But more than that, Anurag Kashyap was great. Vijay Sethupathi, என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது படத்தை போய் பாருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். I mean, there is a message in the movie. Political now, I would say it's a more moral message. I don't want to give anything away. நான் ட்ரெய்லரே பார்க்காம தான் வந்தேன். I don't know viewers ட்ரெய்லர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. All I will say is have no expectations and come to the movie expecting a great movie. Political message கூட சொல்லலாம், but I would see it more as a morality message. Morally what is right. அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மெசேஜ். நான் பாலிடிக்ஸ் அவ்வளோ இன்க்ளூட் பண்ணல. இட்ஸ் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு யூனிக் பிளாட் இருக்கும். செகண்ட் ஹாஃப் படம் வேற எங்கேயும் எடுத்துன்னு போயிடும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். படமே ஃபுல்லா ட்விஸ்ட். அதுவும் பேசிங் வந்து இங்க ஒரு பிளாட் வச்சு நல்லா எடுத்துன்னு போவா, நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு பர்ஃபெக்ட் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் a great movie and watch. Political கூட சொல்லலாம், லைக் law body, what's right, what's wrong, but morally, they give a message in the movie. So அதுக்காக போய் பாருங்க. Thank you bro. நல்லா இருந்துச்சு ப்ரோ. டோட்டலா படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மாதிரி குழப்பமா எடுத்துட்டு போனாலும் கிளைமேக்ஸ் தரமா பண்ணிருக்காங்க. கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருந்துச்சு. டபுள் ஒர்க். அது உங்களை வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே வச்சிருப்பாங்க படம் ஃபுல்லா.